Welcome to Story Time. Tamil story for kids. இன்றைய கதை வழி தவறிய நாய்க்குட்டி. ஒரு காலத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு வசதியான சிறிய நகரத்தில் மேக்ஸ் என்ற ஆர்வமுள்ள நாய்க்குட்டி இருந்தது. மேக்ஸ் மென்மையான தங்க நிற ரோமங்கள், பெரிய பழுப்பு நிற கண்கள் மற்றும் ஒருபோதும் நிற்காத ஒரு வால் ஆகியவற்றை கொண்டிருந்தார். அவர் விளையாட விரும்பும் பெரிய கொல்லைப்புறம் கொண்ட சிறிய வீட்டில் அன்பான குடும்பத்துடன் வசித்து வந்தார். ஒரு சன்னி காலை மேக்ஸின் குடும்பத்தினர் பூங்காவில் சுற்றுலா செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் சுவையான உணவுகளுடன் ஒரு கோடியை அழைத்து மேக்ஸ் அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தனர். குழந்தைகளின் சிரிப்பொலி, பறவைகளின் கீச்சொலி, பூக்கும் பூக்களின் வாசனை ஆகியவற்றால் பூங்கா நிரம்பியது. குடும்பம் தங்கள் சுற்றுலாவை அமைத்த போது அருகில் ஒரு பிரகாசமான சிவப்பு வண்ணத்து பூச்சி படபடப்பதை மேக்ஸ் கண்டார். அவனுடைய ஆர்வம் அவனில் சிறந்து விளங்கியது. அவன் பட்டாம்பூச்சியை துரத்த ஆரம்பித்தான். அவன் ஓடி ஓடி அவனது குட்டி கால்கள் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக நகர்ந்து அந்த அழகிய பட்டாம்பூச்சியை பிடிக்க முயன்றான். ஆனால் பட்டாம்பூச்சி வெகு தூரம் பறந்து மேக்ஸை காடுகளுக்குள் அழைத்துச் சென்றது. மேக்ஸ் இறுதியாக மூச்சு விடுவதை நிறுத்திய போது அவர் தனியாக இருப்பதை உணர்ந்தார். பூங்காவும் அவரது குடும்பத்தினரும் எங்கும் தென்படவில்லை. மேக்ஸ் இழந்தது. சற்று பயமாக உணர்ந்த மேக்ஸ் காடுகளில் அலைந்து திரிந்தார். திரும்பி வருவதற்கான வழியை கண்டுபிடிப்பார். வழியில் ஒரு கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையை அவர் சந்தித்தார். ஹலோ குட்டி, ஆந்தை கனிவாக கத்தியது. உன்னை காடுகளுக்குள் இவ்வளவு ஆழமாக கொண்டு வருவது எது? நான் தொலைந்து விட்டேன், மேக்ஸ் ஒரு சினுங்களுடன் பதிலளித்தார். நான் ஒரு பட்டாம்பூச்சியை துரத்திக் கொண்டிருந்தேன். இப்போது என் குடும்பத்திற்கு திரும்புவதற்கான வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையோ. ஆந்தை சிறிது நேரம் யோசித்து, சூரியகாந்தி பூக்களின் பாதையில் செல்லுங்கள், அவை உங்களை மீண்டும் பூங்காவிற்கு அழைத்துச் செல்லும் என்று சொன்னது. மேக்ஸ் ஆந்தைக்கு நன்றி கூறிவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். விரைவில் அவர் உயரமான மஞ்சள் சூரியகாந்தி மலர்கள் கொண்ட ஒரு வயலை கண்டார். ஒவ்வொரு அடியிலும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் அவர் பாதையை பின்பற்றினார். ஆனால் அவர் நடந்து செல்ல சூரியன் மறையத் தொடங்கியது. வானம் இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற நிழல்களாக மாறியது. மேக்ஸ் கவலைப்பட ஆரம்பித்தார். இருட்டுவதற்குள் அவரது குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அப்போது புதருக்குள் சலசலக்கும் சத்தம் கேட்டது. ஒரு சிநேகித அணில் ஒரு ஏகோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது. ஹலோ குட்டி நாய்க்குட்டி, தொலைந்து விட்டீர்களா? அணில் கேட்டது. ஆமாம் மேக்ஸ், அவரது வால் தொங்கியது. ஆந்தை என்னிடம் சூரியகாந்தியை பின்தொடரச் சொன்னது. ஆனால் இருட்டுவதற்கு முன் நான் என் வழியை கண்டுபிடிக்கவில்லை என்று நான் பயப்படுகிறேன். அணில் சிரித்துக் கொண்டே, கவலைப்படாதே, எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். என்னை பின்தொடர்ந்து வா. அணில் மேக்ஸை ஒரு குறுகிய பாதையில் விழுந்த கிளைகளின் கீழ் மற்றும் உயரமான மரங்களை சுற்றி அழைத்துச் சென்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் காட்டில் இருந்து வெளிவந்து பூங்காவின் நுழைவாயிலை பார்த்தார்கள். மேக்ஸின் வால் உற்சாகத்துடன் ஆவேசமாக அசைந்தது. மிக்க நன்றி, அவர் மகிழ்ச்சியுடன் குரைத்தார். மேக்ஸ் பிக்னிக் ஸ்பாட்டிற்கு விரைந்தார் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெறித்தனமாக அவரை தேடுவதை கண்டார். அவர்கள் அவரை கண்டதும் கைகளை விரித்துக் கொண்டு அவரிடம் ஓடினார்கள். மேக்ஸ், நாங்கள் உங்களை பற்றி மிகவும் கவலைப்பட்டோம். அவரை இறுக்கி அணைத்துக் கொண்டு அழுதனர். மேக்ஸ் அவர்கள் முகங்களை நக்கி வாளை ஆட்டினார்.
குடும்பத்துடன் மீண்டும் இணைந்த மகிழ்ச்சியில் அவர் தனது சாகசத்தை பற்றியும் திரும்பிச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க உதவிய இரக்கமுள்ள விலங்குகளை பற்றியும் அவர்களிடம் கூறினார். சூரியன் மறைந்ததும் நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னத் தொடங்கியதும் மேக்ஸ் தனது குடும்பத்துடன் பிக்னிக் போர்வையில் பதுங்கிக் கொண்டார். அவர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தார். அவர் நேசிக்கப்படுவதையும் கவனித்துக் கொள்வதையும் அறிந்திருந்தார். அந்த நாளிலிருந்து பட்டாம்பூச்சிகள் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் மேக்ஸ் எப்போதும் தனது குடும்பத்துடன் நெருக்கமாகவே இருந்தார். Thanks for watching more stories. Subscribe my channel.